பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸ் மூலியமாக ஆன்மீகம் மட்டுமல்ல சூழி பிரசனத்தை நான் தொடர்ந்து சொல்லி வர்றேன். அந்த வகையில பார்க்கும்போது சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் இப்ப சனிப்பயிற்சியாகி அவர் திரும்பவும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். அவர் சனிபகவானுடைய வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் 28 அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில 7வது சனியில விரய சனியாக இருந்தார். அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களின் 6, 9ஆம் வீட்டை பார்த்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடுமையான ஒரு போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து வந்த உங்க வாழ்க்கைக்கு, நிம்மதியை இழந்து நின்ற ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை மட்டும் வைத்துமே முழுமையான பலனை சொல்லிவிட முடியாது. குரு பகவானுடைய இருப்பை வைத்து பார்க்கும்போது குரு பகவான் அற்புதமான நலனை தரக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பத்துல இருக்காருங்க. இப்படிப்பட்ட ஒரு காலத்துல நீங்க இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நிவர்த்தி என்று சொல்வார்கள். அந்த வகையில பார்க்கும்போது 7வது சனியில விரய சனியாகத்தான் இருந்தார். அதாவது மருத்துவம் சார்ந்து உடல் சார்ந்து எத்தனையோ மருத்துவம் சார்ந்த செலவுகள் எந்த பக்கத்துல இருந்து வருது, எப்படி வருது, எவ்வாறு தீர்ப்பது என்று போராடிகள். கைக்கு வாங்கின பையில போட்ட இடம் போன இடம் தெரியல என்று கலங்கிய ஒரு நிலையில் தான் இதை கவலையே பட வேண்டாம். இப்போது அவர் லாபசரியாக மாறுகின்றார். அதாவது சனி பகவானை மாறி கொடுப்பவன் இல்லை, அவனை மாறி தடுப்பவன் என்பதை நான் சொல்லுவேன். அந்த வகையில் இதுவரை தடைபட்டு போன திருமணமாகினும் தொழிலாகிலும் தடை நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரத்துல லாபசனியாக இருப்பதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். கொஞ்சம் கவனமா பொறுமையா நிதானமாக இருந்து விட்டீர்களானால் இந்த சனி பகவானுடைய விரய சனியை லாபசனியாக மாற்றுகின்ற ஒரு நிலையை சனி பகவானே அமைத்து தருவார். என்னுடைய அனுபவத்தை இந்த காலத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷராசியில அஸ்வினி, மேசராசியில் இருக்கக்கூடிய பரணி, மேசராசியில் இருக்கக்கூடிய பரணி பார்த்தோம். அடுத்து மேசராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை 1ஆம் பாதம். மேஷராசி ஆன்மீக சகோதரர்களே, நான் சொன்ன மாதிரிதான் சனி பகவானுடைய விரைய சனியில் கடுமையான விரயங்களை, எதிர்பாராத விரயங்களை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில அற்புதமான ஒரு தருணம், நிம்மதியான ஒரு தருணம். அதாவது என்னுடைய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவரை மாதிரி கொடுப்பவன் யாரும் இல்லை. அதை அதை கெடுப்பவன் சொல்ல மாட்டேங்க, தடுப்பவன், கர்மாவுக்கேற்ற பலனை தடுக்கக்கூடியவன் இவன் தான். அந்த வகையில நிம்மதி பெருமிச்சு கொள்ளக்கூடிய ஒரு நிம்மதியான தருணம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாபசனி. தேவகுருவும் அசுரகுருவும் துணை இருப்பதனால தொட்டகாரியம் தொடங்கும். பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி வெற்றியை நோக்கி நகர்கிற அருமையான சந்தர்ப்பம். அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. பெண்கள் விஷயத்துல அனுபவம் இல்லாத மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் தான் அதை தவிர்த்து விடுங்கள். என்றோ செய்த தவறுக்கு இன்று பதில் சொல்லக்கூடிய நிலை இருப்பதனால அடிவயிற்று ஏனோ இனம் புரியாத ஒரு பயம் இருந்து கொண்டுதான் இருக்கும். கவலையே பட வேண்டாம். குருவர்கள் 1க்கு 2 குரு துணை இருப்பதனால வெற்றியை நோக்கி நகர்கிற அருமையான சந்தர்ப்பம். பரிகாரம் என்று சொல்வதை விட இறைவன் தானங்க, கலையில் நிற்பவருக்கு கடவுள் தானே. அந்த வகையில திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயத்திற்குரிய விஷ்ணுமாயா, அந்த விஷ்ணுமாயா ஆலயம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக அமைக்கப்பட்டது. அந்த விஷ்ணுமாயா ஆலயம் சென்றவனை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க. பிரார்த்தனையை விட ஒரு பரிகாரம் எதுவும் இல்லை. அவ்வாறு செய்து பாருங்கள், வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீர்கள். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். அந்த குரு பகவான் வக்ர பயிற்சியினோட பலன்களோ, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு வக்ரகதி அடையது, சனி வக்ர நிவர்த்தி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது நாங்க 2 பகுதியா சொல்றோம். அதாவது முற்பகுதி, பிற்பகுதி அப்படின்னு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முற்பகுதி அப்படின்றது பாத்தீங்கன்னா நவம்பர் 11 டு டிசம்பர் 5, 2025 வரைக்கும் குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் பாவத்துல இருப்பார். 4ஆம் பாவம் அப்படின்றது சுக தாயார் சனம். சுக தாயார் சனத்துல குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா வக்ரகதி அடைகிறார். அப்ப எங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்குமாமா? தாராளமா நடக்கும். நிறைய மேஷராசி என்பர்கள் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மானோட சப்போர்ட் கிடைக்கும், அம்மானால ஆதாயம் கிடைக்கும். இதெல்லாம் உண்மை இல்லைங்களா? ஆனா இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு, இதெல்லாம் நடக்கும். இல்ல ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். எந்த மாதிரி இம்பாக்ட்? இப்ப நான் முதல்ல சொன்னேன், நிறைய மேஷராசி என்பர்கள் வீடு வாங்குவீங்க அப்படின்னு.
அதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, இப்ப மேஷ ராசி வீடு வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டா இருக்கும். ஒரு வீடு நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க. நீங்க பில்டர் கிட்ட போறீங்க. அங்க நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. பெரிய பில்டர், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி உள்ள போறீங்க. இந்த 50 லட்சம் ரூபாய் வீடு, 40 லட்சம் ரூபாய் வீடு எல்லாம் பிடிக்கல. பிளாட்ஸ், அபார்ட்மெண்ட்ஸா இருக்கு. பக்கத்துல வில்லா மாதிரி கட்டி இருக்கான். இது எவ்வளவுங்க அப்படின்னு கேக்குறீங்க. உள்ள சும்மா போய் பாருங்க, வாங்க சும்மா போய் பாருங்க, சும்மா போய் பாருங்கன்னு அவங்க கூப்பிடுறாங்க பில்டர்ஸ். உள்ள போறீங்க, பாக்குறீங்க. ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிட்ட பின்னாடி வாங்கணும்ன்ற மைண்ட் இம்பாக்ட் வந்துருச்சு. எவ்வளவு விலை அப்படின்னு கேக்குறீங்க. 1.25 கோடி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வில்லாதான் 1.25 கோடி அப்படின்னு சொல்றாங்க. உடனே 1.25 கோடியான்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறீங்க. உடனே பில்டர் சொல்றாங்க, ஒன்னும் இல்ல மேடம், இப்பெல்லாம் வந்து பாருங்க 95% லோன் கூட நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். தனியார் வங்கி எத்தனையோ இருக்கு இல்லைங்களா, 95% லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். நீங்க இந்த டாக்குமெண்ட் கொடுங்க, அந்த டாக்குமெண்ட் கொடுங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்லை, உங்க கையில எவ்வளவு இருக்கோ கட்டுங்க, நம்ம வந்து பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போது நம்ம சும்மா இல்லாம நம்மளுக்கு ஆசை தூண்டும். அதுக்கும் வேலை லோன் தான் கொடுக்குறானே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம எதையாவது சமாளிச்சு கட்டிடலாம் அப்படின்னு தோணுவோம். நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, கட்ட முடியும் அப்படின்னா இதை பத்தி பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. வசதி வாய்ப்பு இல்லை, நான் இதுவே பெரட்டி தாங்க நான் 60 லட்சம் ரூபாவே பிளான் பண்ணேன் அப்படின்னா அது செலவு பண்ணி அந்த பில்டிங்கை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 10 முறை யோசிங்க. ரொம்ப சிம்பிள். பில்டிங் வாங்குவீங்க, 2 வீலர் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. ஆல்ரெடி ஒரு கார் இருக்கு, லக்ஸரிஸ் கார் வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்டும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அகலக்கால் அப்படின்றது வேண்டாம். நம்மளால முடியும் அப்படின்ற செலவு மட்டும் பண்ணுங்க. இதுதான் அந்த வக்ரகதி அடையறதுனால ஒரு இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல அது தாயார் ஸ்தானமும் இல்லைங்களா. அம்மா வந்து பாருங்க எனக்கு ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட். சரி, அம்மா ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட். அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு. ஆனா இப்ப அம்மா வைத்தியம் எல்லாம் பண்ணி சூப்பரா இருக்காங்க. இந்த காலகட்டத்துல என்ன ஆகும், அம்மா சூப்பரா இருக்காங்க. என்ட தம்பி நான் தான் அப்பதான் வந்து உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிட்டேன், உணவு முறையெல்லாம் ஃபாலோ பண்ணேன். இப்ப சாப்பிடுறியாமா, இப்பதான் நல்லா இருக்கணும், எதுக்கு மாத்திரை, இப்பதான் சூப்பரா இருக்கணும், எதுக்கு உணவு முறை, இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா திருப்பி உடல் சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. உடல் சார்ந்த உபாதைகள்னால மட்டும் இல்ல, நம்மளுக்கு சின்ன சின்ன ஒரு பேச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முரண்பாடா போயிட்டு கருத்து வேறுபாடு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஆக இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸா இருந்தா மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல மேஷராசி அன்பர்கள், நீங்க 7 நாட்டு சனியில இருக்கீங்க. நவம்பர் 27 வரைக்கும் சனி வக்ரகதி அடைஞ்சிருப்பான். நவம்பர் 27 சனி வக்ர நிவர்த்தி அடைகிறான். சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கும் போதும் இவர் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இது எது வரைக்கும் குருனோட 9ஆம் பார்வை இருக்கும், டிசம்பர் 5 வரைக்கும் தான் இருக்கும். டிசம்பர் 5க்கு மேல என்ன ஆகுது, குரு வந்து மிதுனத்துக்கு போயிடுவார். அப்ப இந்த டிசம்பர் 5 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. உங்களை கெடுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய 7 நாட்டு சனியும் பெரிய லெவல்ல கெடுக்க போறது இல்ல. ஆனா நீங்க மேஷம் வயதை பொறுத்து சனி வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வராரு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு சில பல படிப்பினைகள் இருக்கு. அத 2வது ரவுண்ட் வராரு அப்படின்னா பொங்கு சனி படிப்பினைகள் ரொம்ப கம்மி, நல்லதே நடக்கும், பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. 3வது ரவுண்டு வயோதிகம், எங்களுக்கு 60+ ஆகுது, 70+ ஆகுது, வாழ்க்கையில 3வது ரவுண்ட் 7 நாட்டு சனி வராரு அப்படின்னா உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கும், அதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். எல்லாம் சேர்த்து டிசம்பர் 5 வரைக்கும் குருனோட பார்வை இருக்கு. குரு பார்வை எப்பயுமே சுபத்துவம் வாய்ந்ததுதான், கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. சரி, இப்ப பிற்பகுதி போலாம். பிற்பகுதி அப்படின்றது டிசம்பர் 5 டு மார்ச் 11 2026 வந்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது டிசம்பர் 5 டு மார்ச் 11 2026 வரைக்கும் வந்து நம்ம பிற்பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்துல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் பாவத்துல இருப்பார். 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம். இளைய சகோதர தைரியஸ்தானம் குரு இருக்கார். அப்ப ஸ்தான பலம் பெருசா இல்ல. ஆமா, ஸ்தான பலம் இல்ல. ஆனா அதுல பிளஸ் என்ன, அதாவது நம்ம தம்பி தங்கச்சி மூலியமா ஆதாயம், சப்போர்ட், நல்லது அப்படின்றது நடக்கும். நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். இது உண்மைதான். ஆனா குரு இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, இப்ப இதெல்லாம் மாறி வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம தம்பி தங்கச்சி நம்மளுக்கு பெருசா சப்போர்ட்டிவ் இல்லாத மாதிரி தோணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜ்டா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு, ஹெல்ப் பண்ணாத மாதிரியும் இருக்கு அப்படின்ற ஒரு குழப்ப நிலை வரும். அதே மாதிரி நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப குறைஞ்சா மாதிரி தோணும். பொதுவா மேஷம் ஆல்வேஸ் தைரியசாலிகள். ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி அப்படின்றதுனால செவ்வாய் தான் ராசி அதிபன். அப்ப மேஷம் விருச்சிகம் தைரியம் அப்படின்றது கூட பிறந்தது, இன்பில்ட்டாவே உண்டு. ஆனா இப்பத்திய காலகட்டம் இன்னமும் நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணேன், ஒரு விஷயத்த செஞ்சேன், அந்த விஷயம் தப்பா போகுது, அப்ப நான் முடிவு பண்ற விஷயம் எல்லாம் தப்பா போகுமோ அப்படின்ற ஒரு பயம் வரும். நான் இந்த விஷயத்த வந்து முடிவு பண்ணி செஞ்சே இருக்க கூடாது, இல்ல செய்யாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற அந்த விஷயம் எந்த விஷயமானா இருக்கலாம்.
நம்ம இது தப்பு செஞ்சிட்டோம், நம்ம வந்து லைஃப்ல வந்து பெரிய தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இனம் புரியாத குழப்பம்லாம் இருக்கும். பியாண்ட் தட் நீங்க வந்து பாருங்க, எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் ஒரு முறைக்கு 4 முறை அனலைஸ் பண்ணி செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு முற்பகுதியில இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றதும் ஏற்படும். அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஆக இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா எல்லாமே நல்லதுதான் கொடுக்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிண்ட்ரன்ஸும் கொடுக்கும். அந்த சின்ன சின்ன ஹிண்ட்ரன்ஸையும் நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கோம் அப்படின்னா அதனால எந்தவித ஒரு கெடுபலன்களும் வராது. இந்த காலகட்டத்துல நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா நீங்க இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இப்ப எங்களோட சுய ஜாதகத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி, குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பாக்ட கொடுக்க போகுது ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்க சுய ஜாதகத்துல நாங்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. மேசராசி நேயர்களே, இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 3 இடங்களை பார்வை செய்கிறார். அப்போது என்னென்ன நடக்கப் போகும் என்பதை சுருக்கமாக பார்த்துக் கொள்ளலாம். பொதுவாக 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் நஷ்டங்கள், விரயங்கள், அது இல்லாமல் ஒரு வேலையை செய்யும் பொழுது அலைச்சல் திருத்தல் ஏற்படுவது இதெல்லாமே நடத்தி கொடுப்பார். நல்ல விஷயம் என்று பார்க்கும்பொழுது வெளியூர் வெளிநாட்டு பயணத்தை அமைத்துக் கொடுப்பார். அது இல்லாமல் பிரயாணங்களிலே நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இருந்தாலும் தாம்பத்திய அந்யோன்யம் சற்று மட்டுப்படும். அதாவது கணவன் மனைவி இருந்த அன்பு குறைந்து அவருடைய உறவில் சிறிது விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக மேசராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் வரக்கூடிய வருமானங்கள் இனிமேல் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். நல்ல விஷயத்திற்காக செலவு செய்வீர்கள். கல்வியில் மேன்மை அடைவீர்கள். பாதியில் விட்ட படிப்பை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். அடுத்ததாக கடன் கேட்ட இடத்திலே கிடைக்கும். வழக்குகள் ஜெயமாகும். உங்களை இதுவரை பாடாய் படித்துக் கொண்டிருந்த நோய் நொடிகள் எல்லாம் விலகிவிடும். இதெல்லாமே நடக்கும். நீங்கள் எந்த தெய்வத்திற்கு வேண்டுதல் பிரார்த்தனை வைத்தீர்களோ அந்த தெய்வத்துக்குண்டான பிரார்த்தனைகள் வேண்டுதல் பலித்து இனிமேல் நல்ல விஷயங்களே உங்களுக்கு நடக்கப் போகும். இது மேசராசிக்குண்டான நல்ல பலன்களும் கெடுபலன்களும் சொல்லியிருக்கிறேன். இதற்குண்டான பரிகாரங்கள் என்று பார்க்கும்போது சனி பகவானுக்குரிய பரிகாரமாக உங்களுக்கு சொல்ல போவது என்னவென்றால், உங்கள் ராசியாதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய்க்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. இருந்தாலும் செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான் என்று சொல்லப்படுகிறார். சனி பகவானுக்கு என்று பார்த்தீர்களானால் ஆஞ்சநேயர் வழிபாடு உகந்தது. அதில்லாமல் சிவபெருமான், விஷ்ணு இவர்களையும் வணங்கி அந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்களே வரக்கூடிய கெடுகளை குறைத்துக் கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து, மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்து, சனீஸ்வர பகவானுக்கு 11 விளக்குகள் எல் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தீர்களானால் இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் நன்மை செய்து உங்களை ஒரு நல்ல மனிதராக இந்த சமூகத்திலே நடமாட வைக்கும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழப்போய் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேஷ ராசி தற்சமயம் மேஷ ராசினருக்கு குரு பகவான் கடகத்தில் வக்கரம் அடைந்திருக்கிறார். சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சுக்கிரன் இருக்கிறார். விருச்சிக ராசியில் சூரியன், செவ்வாய்,
துலாம் ராசியில் புதனும் இருக்கிறார். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் ஏற்படும் பலன்கள் மேஷ ராசியினருக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைந்து 12ஆம் இடமாகிய விரயஸ்தானமான மேஷ ராசியை சஞ்சரிக்கிறார். 7.5 சனியில் விரய சனி, கையில் காசு பணம் தங்காது. எதிர்பாராத செலவுகள் திடீர் என்று வரலாம். திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையும் தாங்கள் செயலாற்ற வேண்டும். எதிர்பாராத வகையில் வைத்திய செலவுகள் வரலாம். அனாவசிய செலவுகள். சனியின் 3ஆம் பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானமான ரிஷபராசிக்கு ஏற்படுவதால் எதிர்பாராத வகையில் செலவினங்கள் அதிகரிக்கும். அதை கட்டுப்படுத்த இயலாது. 6ஆம் இடமாகிய கன்னி ராசியிலும் 9ஆம் இடமாகிய தனுசு ராசியிலும் பார்வைப்படுகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். சிறு நோய் என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்து நல்ல சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் பாத்ரூம் செல்பவர்கள் கவனமாக செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் வலிக்கு விழக்கூடிய நிலைமை உண்டாகலாம். சனியினால் சனி சம்பந்தப்பட்ட தொழில்கள், இரும்பு தொழில், ஆயில் பிசினஸ் போன்றவற்றை செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் துறையில் எச்சரிக்கை தேவை. பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து பழக வேண்டும். யாரையும் வெடுக்கென பேசுதல் கூடாது. ஏனென்றால் 7.5 சனியில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துதான் ஆகும். அதுவும் 7.5 சனி மேஷ ராசினருக்கு விரயத்தில் சஞ்சரிப்பதால் தலை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நோய் நொடிகள் வரலாம். மந்த மூலையில் தலையில் செய்யும் ஆபரேஷன், ஒற்றை தலைவலி, இஎன்டி ப்ராப்ளம் ஆகியவை வரலாம். ஆகவே விரய சனி என்பதால் கோவிலுக்கு சென்றால் கால பைரவருக்கும் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுங்கள். அடுத்து குரு பகவான் 4ஆம் இடமாகிய கடகராசியில் வக்கரமாகி இருக்கிறார். 5ஆம் பார்வையாக 8ஆம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்கிறார். நல்ல சிகிச்சை எடுத்துக்கொண்டால், மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்றால் உடல் ஆரோக்கியம் பெறும். 10ஆம் இடமாகிய மகரத்தையும் 12ஆம் இடமாகிய மீனத்தையும் பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் கடின முயற்சிகளுக்கு பின், உழைப்புக்கு பின் ஆதாயம் பெறுவீர்கள். 12ஆம் இடமாகிய மீன ராசியை பார்ப்பதால் குருவே 9ஆம் பார்வையாக மீன ராசியில் உள்ள சனி பகவானை பார்ப்பதால் 7.5 சனியுடைய தீய பலன்கள் கட்டுக்குள் வருகிறது. குரு பார்வை பட்டால் கோடி புண்ணியம் பெறும் என்பதற்கேற்ப கஷ்டங்கள் அந்த அளவுக்கு இருக்காது. வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் தாராளமாக வெளிநாடு செல்லலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அடிக்கடி மருத்துவ செலவுகள் வரலாம். பெண்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். முன் கோபத்தை தவிர்த்தல் வேண்டும். சரக்கென பேசக்கூடாது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். யாரிடமும் சொல்லடி பட வேண்டாம். கல்லடி பட்டாலும் சொல்லடி படாதே என்பதற்கேற்ற தாங்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்தல் கூடாது. குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை கணவரிடம் பேசும்போது அமைதியாக பேசுதல் வேண்டும். மனது நோகும்படி பேசுதல் கூடாது. ஆடம்பர செலவுகளை தவிர்த்தல் வேண்டும். அனாவசியமான பொருட்களில் முதலீடு செய்தல் கூடாது. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். பண விஷயத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். பிறருக்கு கடன் கொடுத்தல் கூடாது, வாங்குவதும் கூடாது. பிறருக்கு ஜாமீன் தரக்கூடாது. தரகு, கமிஷன், ஏஜென்சி தொழிலில் ஓரளவு லாபம் உண்டாகும். வம்பு வழக்குகளில் இழுபறி நிலைமை உண்டாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மந்தமான நிலை. பாடுபடுவதற்கேற்ற ஆதாயம் என்று நாம் சொல்ல இயலாது. அதிக பயணங்கள், பிரயாணங்கள் வந்து கொண்டே இருக்கும். அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருப்பீர்கள். அலைச்சல்கள் அதிகம். அதிக அலைச்சலினால் உடலில் சோர்வு, அசதி வந்து விலகும்.
உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பளு அதிகம். மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் உண்டாகும். அதனால் உடல்நல குறைவு உண்டாகலாம். அரசியல் துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லை. எதிர்பாராத சிக்கல்கள், கட்சிக்குள் வெறுப்பு மனப்பான்மை உண்டாகும். தங்களுக்கு முறைப்படி கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, கட்சிக்குள் பதவி கிடைப்பது தாமதமாகலாம். விவசாயத்தை பொறுத்தவரை லாபகரமாக உள்ளது. விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும், மகசூல் நன்கு அதிகரிக்கும், லாபம் அடைவேன். கலைஞர்களை பொறுத்தவரை போட்டிகள் அதிகம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கை நழுவி போகலாம். பெண்களுக்கு வீண் செலவுகள் வந்து சேரும். ஆடை ஆபரணங்கள் சேரும். மாணவ மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருத்தல் வேண்டும். படிப்பில் கவனமாக இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறையலாம். ஆக கோவிலுக்கு சென்றால் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். சனிக்கிழமைகளில் தாங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.